பிஜேபி எதிர்ப்பு தான் அடிப்படை என்று சிபிஎம் இருக்கிற நிலையில் விஜய்க்கு அந்த மாதிரியான ஒரு கொள்கை என்பது கிடையாது. கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி அவருக்கு கொள்கை எதிரி பிஜேபி என்கிற முறையில் ஒரு கருத்தை அவர் சொல்லிகிட்டு இருந்தார். கரூர் சம்பவத்துக்கு பின்னாடி அப்படி அது எங்கேயுமே சொல்லவே இல்லை. ஸோ அப்படிப்பட்ட நிலையில் அவங்க எங்களோட பேசுகிற பிரச்சனை எங்கே வருது? நாங்கள் பிஜேபி எதிர்ப்பு என்பது அவங்க எங்களை நம்பர் 1 எதிரியாக சொல்லியிருக்காங்க. நாங்கள் கருத்தியல் ரீதியாக பிஜேபி ஆர்எஸ்எஸ் என்பது எங்களுடைய எதிரின்னு பிரகடனப்படுத்திட்டு தான் நாங்கள் இந்திய அரசியலில் இருக்கோம். அதனால் அப்படிப்பட்ட சிலையில் அவங்க 2 பேருமே எங்களோட பேசுகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. விஜய் வந்து கரூர் சம்பவத்துக்கு முன்பும் பின்பும் கொள்கை எதிரி தானே சொல்கிறாரு. அவர் பின்பு எங்கே சொல்லியிருக்காரு? பின்னாடி நடந்த எந்த கூட்டங்கள்லையாவது, அது பாண்டிச்சேரி கூட்டமாக இருக்கட்டும் அல்லது பெருந்துறை கூட்டமாக இருக்கட்டும், எங்கேயாவது சொல்லியிருக்காரு சொல்லுங்கள். ஏன் சொல்கிறத தவிர்க்கிறாரு? பிஜேபி அதான் அவர் வந்து கரூர் சம்பவத்துக்கு பிறகு மத்திய புலனாய்வு விசாரணை அவர் தான் கேட்டார். மத்திய புலனாய்வுத்துறையை பற்றி நான் ஒரு 30 வருஷமாக அவங்களோட பயணம் பண்ணிகிட்ருக்கேன். மத்திய புலனாய்வுத்துறை வச்சத்தி வன்கொடுமைக்கு எதிரான வழக்கு அவங்க தானே நடத்துகிறாங்க. மத்திய புலனாய்வுத்துறை தானே. அதனால் இருக்கிற அதிகாரிகள் அந்த அமைப்பினுடைய இது எல்லாமே ஒரு 30 வருஷமாக அவங்களோட ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிறேன் நான். அவர் எந்த அடிப்படையில் கேட்டார்னு தெரில, சிக்கிக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். சிக்கிக்கிட்ட பிறகு அதுலேருந்து மீள முடியாமல் அதனால் அதுக்கு தகுந்தாற்போல் தன்னுடைய பேச்சுக்களை கருத்துக்களை வைத்து கொண்டார் என்று தான் நான் வந்து கருதுகிறேன். பிஜேபி எதிர்ப்புன்றதில் அவர் உறுதியாக இருக்காருன்னு அவரே சொல்ல, கொள்கை எதிரி என்று சொல்கிறதுனாலேயே தேர்தலில் அவரை தோற்கடிக்க வேண்டும்னு எங்கேயாவது சொல்லியிருக்காரா? திமுக தவிர வேறு எதை பற்றியுமே அவர் பேசுறது இல்லையே. அதனுடைய நோக்கம் என்ன? பிஜேபியும் திமுகவும் தோற்கடிக்கப்பட வேண்டும், அதிமுக பிஜேபியும் தோற்கடிக்கப்பட வேண்டும். ஆகவே எனக்கு வாக்களியுங்கள். அவங்க களத்தில் இல்லை, களத்தில் இல்லாதவர்களை பற்றி நான் ஏன் பேசணுன்றாரு அவர்கள் களத்தில் இல்லை என்று சொல்வது குழந்தை கூட ஏற்றுக்காது சார். அதிமுக பிஜேபி களத்தில் இல்லை என்பதை குழந்தைகள் கூட ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அது வந்து அவர் முழுக்க இப்போ நீங்கள் சொல்லுங்கள் அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறாருன்னு, அதே மாதிரி தான் அவர் அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறாரு அதிமுக பிஜேபியை. பிஜேபி ஒரு நாடு தழுவிய அளவில் ஒரு வலுவான தேசிய கட்சி, பல மாநிலங்கள் ஆளுங்கட்சியாக இருக்குது. அவங்க வந்து எல்லா விதமான தந்திரங்களையும், நேர்மையான முறையில் இல்லை, எல்லா விதமான தந்திரங்களையும் பயன்படுத்தி ஆட்சி அதிகாரத்தை மாநிலங்களில் கைப்பற்றக்கூடிய ஒரு கட்சியாக அது வந்து இருக்கு என்பதற்கு பல உதாரணங்கள் என்பதற்கு இந்தியாவிலேயே. அப்படிப்பட்ட கட்சியோடு அதிமுக சேர்ந்திருக்கிறது. அதிமுகவுக்கு ஒரு வலிமையான கிராமப்புற அளவிலான நல்ல ஸ்தாபன கட்டமைப்பு என்பது இருக்கிறது. அது வந்து களத்திலேயே இல்லை அப்படின்னு சொன்னால் யாராவது நம்புவாங்களா? அவங்க கட்சிக்காரங்க முதல்ல நம்புகிறாங்களா விஜய் சொல்கிறத? அவரோட கூட இருக்கவங்கள முதல்ல நம்புவாங்களா? செங்கோட்டையன் இப்போ வந்து சேர்ந்துருக்காரு, அவர் நம்புவாரா முதல்ல அதிமுக களத்திலே இல்லைன்னு சொல்கிறத?